10 மணிக்கு தான் கவுண்டரே ஓப்பன். இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா இங்கே இந்த டைமுக்கு. ஒரு சுகம் ஏசி ரூமுக்கு வந்தால். ஜடாயு பாறையில் என்ன இருக்குன்னா ஜடாயு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஜடாயு பறவை தான் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக ராவணன் கிட்ட சண்டை போடும். லெமன் ஜூஸ், இந்த வெயிலுக்கு லெமன் ஜூஸ்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது. கரெக்டாக நல்ல ஒரு பிஸ்னஸ். பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு விட மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இங்கே பாருங்க டப்பா டப்பாவை பிளாஸ்டிக் அடிக்க வச்சுருக்கானுங்க. இதான் அந்த ராமரோட பாதமாக. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது சிற்பத்துக்கு மேலே சாயக்கூடாதுன்னு தெரிஞ்சவொடனே டாக்டர் ஜெயந்த் வந்து சாஞ்சிருக்காரு. பயங்கர காற்று, குளிர் தாங்க முடியல. குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகிறோம். நம்ம பட்டு கேவ்ஸ் டூர் போயிருக்கும்போது ஜட்டாயுன்னு ஒரு பறவையை காமிச்சிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? அந்த ஜட்டாயு பறவையை வந்து இன்றைக்கி ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரத்தில் ஜட்டாயு எர்த் சென்டருக்கு போகிறோம். போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாக்கி உள்ளது. இப்படி இந்த இடத்துல வந்து விழிஞம் ஹார்பர் பீச்சு, இந்த இடத்துல நின்று நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஜட்டாயு எர்த் சென்டர். ஜடாயு எர்த் சென்டர்னால் நம்ம கொல்லம், கேரளாவில் கொல்லம் பக்கத்தில் இருக்குது. ரோப் காரில் தான் போகிறோம். போகும்போது க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. இங்கே பாருங்கள், இதுதான் கார் பார்க்கிங். காரை விட்டாச்சு. 10 மணிக்கு தான் ஓப்பனிங். மணி 9:55. இங்கே ஜடாயு எர்த் சென்டரில் தான் டிக்கெட்டிங் கவுண்டர். இங்கே தான் டிக்கெட் வாங்கணுமா. ரோப் காருக்கு வந்து இது என்ட்ரி டிக்கெட்டு. ரோப் காருக்கு வந்து திரும்ப மேலே போய் வாங்க வேண்டியது இருக்குது போல இருக்குது. 10 மணிக்கு தான் கவுண்டரே ஓப்பன். இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா இங்கே இந்த டைமுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டாக்டர் ஜெயந்த், நம்ம டூர் ஆர்கனைசர். அப்படிதான் இருக்கு. வருவோம். அப்பா என்ன ஒரு சுகம் ஏசி ரூமுக்கு வந்தா. சமோசா இருக்குது.
ஜடாயு பாறை. ஜடாயு பாறையில் என்ன இருக்குன்னா ஜடாயு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து உலகத்திலே லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்கல்ப்சர். இது வந்து 21 அடி ஹைட்டு, 1400 ஸ்கொயர் மீட்டர் ஒரு பாறையில் வந்து ஒரு சூப்பர் ஸ்கல்ப்சர் வந்து டிசைன் பண்ணி இதை வந்து ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜடாயு பாறை வந்து எங்கே இருக்குன்னா நம்ம கொல்லம் போகிற வழியில், அதாவது கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடையமங்கலம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஜடாயு பாறை இருக்குது. ஓகே, இந்த ஜடாயு பாறையோட வியூ பாருங்களேன். ஸோ இந்த ஜடாயு பாறை வந்து 2017 வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2017 நினைக்கிறேன். அடுத்த ஃபேஸ் வந்து மே மாதமோ ஜூன் மாதமோ 2018 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018க்கு அப்புறம் தான் விசிட்டர்ஸ்லாம் இங்கே அலவுடு. இதுதான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்கல்ப்சர். இது வந்து என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1400 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஒரு பாறையில் வந்து இதை ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக இங்கே தான் வந்து கொத்துனது இது. இது வந்து இதை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நம்ம ராமாயணத்தில் வர அதே கதை தான். ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஜடாயு பறவை தான் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக ராவணன் கிட்ட சண்டை போடும். ஸோ சண்டை போடும்போது ராவணனோட வாளில் வந்து அதனோட சிறகு கட்டாகி இந்த பாறையில் தான் வந்து விழுந்ததாக ஐதீகம் இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து ஜடாயு பாறைன்னு பேர் வச்சு இந்த ஜடாயு பறவையை இங்கே வந்து ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, இந்த பறவை இங்கே விழுந்து கிடக்கும்போது ராமரும் லக்ஷ்மணனும் வந்து இந்த ஜடாயுவை பார்க்குறதுக்கு இங்கே தான் வந்து பார்த்தாங்க. இங்கே ராமரோட கால் தடம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜடாயு பறவை வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது தெரியுமா? அது 21 மீட்டர் ஹைட்டு. ஆனால் அது இருக்கிற ஹைட்டு வந்து 350 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல், 350 மீட்டர் அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். அதான் வியூ வந்து அழகாக தெரியுது. இது உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளால மியூசியம் இருக்குது. ஆனால் என்னென்னா, மியூசியம் அண்டர் ரெனோவேஷனில் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து என்ட்ரி கிடையாது மியூசியத்தில். உள்ளே பாருங்கள், ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க, ஏசிலாம் இருக்குது. அப்படின்னா உள்ள ரூம் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே கொஞ்சம் காஃபி, டீ ஸ்டால் அந்த மாதிரி இருக்குது. ஸ்கல்ப்சருக்கு மேலே ஏறவோ உட்காரவோ கூடாது. பாருங்கள் எப்படி ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்கன்னு. அப்ராக்சிமேட்டாக சைஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸு, கொஞ்சம் காஃபி, டீ எல்லாமே வச்சுருக்குறாங்க. சாப்பிட்றதுக்கும் ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் பயங்கரமான ஒரு ஸ்பாட்டு. எதுக்காக இங்கே இதை கட்டியிருக்காங்கன்னா, சும்மா ஒரு மெமரியாக இந்த ஸ்கல்ப்சர் இங்கே பண்ணால், இங்கே தான் விழுந்தது ஐதீகம் இருக்கிறதுனால ஸ்கல்ப்சர் இங்கே பண்ணால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு இதுக்காக தான் இங்கே இந்த ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கல்ப்சர். இது பறவையோட ஒரு ஃபெதர். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா 6D தியேட்டர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ இங்கே மியூசியமும் அண்டர் ரெனோவேஷனில் இருக்குது, 6D தியேட்டரும் வந்து ரெனோவேஷனில் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே என்டர் பண்ண முடியாது.
லெமன் ஜூஸ், இந்த வெயிலுக்கு லெமன் ஜூஸ்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது. கரெக்டாக நல்ல ஒரு பிஸ்னஸ். சூப்பர். இந்த ஜடாயு பார்க்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு விட மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இங்கே பாருங்க, டப்பா பிளாஸ்டிக் அடிக்க வச்சுருக்கானுங்க. இங்கே லிஃப்ட் ஆக்சஸும் இருக்குது. லிஃப்ட்டில் வந்து இங்கே மேலே வரலாம். அது விஐபிஸுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு குட்டி பார்க்கு. இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்டேஜ். ஒரு கிளாஸ் வியூ ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சும்மா ஏதோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஆடிட்டோரியம் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. கிளாஸ் போட்டிருக்காங்க வியூவுக்காக. இங்கேருந்து சூப்பராக தெரியுது பாருங்கள் ஜடாயு. அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இதே மாதிரி கிளாஸ் போட்ட ஒரு இது எங்கே பார்த்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம மகா டவர்ஸ் போனோமே, அங்கே இதே மாதிரி தான் கிளாஸ் போட்டு இரும்பு கைப்பிடி. ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் இருக்குது. அங்கங்கே டாய்லெட்ஸ் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் இல்லைங்கிற ஒரு கவலை வேண்டாம், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பெரிய பாறை, இந்த பாறை மேலே தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் தான் பாறை. அந்த ஸ்கல்ப்சர் வந்து பியூர் ஸ்டோன் ஸ்கல்ப்சர் மாதிரிலாம் இல்லை, ஸ்டோன் அண்ட் சிமெண்ட்டும் இன்னும் மிக்ஸ் பண்ணி ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அந்த கதை சொன்னேன், ஜடாயோட கதை. அதுக்கு ஒரு ராமர் கோவில் இருக்குது, ராமர் பாதம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது இங்கே தான். சொவினேஸ் டெம்பிள் ஆஸ் யூஷுவல். செருப்பு போடக்கூடாது. இதுதான் இந்த ராமர் கோவில். இங்கே பாருங்க, பிரம்மஸ்ரீ நீலகண்ட குருபாதர் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி. இந்த மகாபாரதத்தில் பார்க்குற மாதிரி, சரி ராமாயணத்தில் பார்க்குற மாதிரி ராமர் கொடி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பறக்குது பாருங்க. இந்த சைடு வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் சொன்ன ராமர் கோயில் தான் பின்னாடி இருக்குது.
அந்த சைடு ஜட்டாயு இருக்குது. அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக சிசிடிவி கேமராஸ் வச்சுருக்காங்க, தெரியுதா? அது ப்ரொடெக்ட் பண்ணி வர வச்சுருக்காங்க. இல்லை வாங்க, இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் வந்துருச்சு பாருங்க. லிபரேஷன் ஆஃப் ஜட்டாயு. ஜட்டாயு வந்து உயிரை வந்து ராமர் வந்து மோட்சம் கொடுக்கறது. இதான் அந்த ராமரோட பாதமா. எப்படி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலமாக வாங்க. காலையில் இந்த மாதிரி மத்தியானம்லாம் வந்தோன்னா கரிஞ்சு கருவாடாயிறது கன்ஃபார்ம். எப்பா செம வெயில். அப்புறம் இதை இது பண்ண ஆர்டிஸ்டோட பேர் என்னன்னா ராஜீவ் அஞ்சல். ராஜீவ் அஞ்சல்ங்கிறவர் தான் இது ஸ்கல்ப் பண்ணியிருக்காரு, இதனோட ஸ்கல்ப்சரர். இது வந்து ஜட்டாயோட பின்பக்கம் தலைக்கு கீழே கொஞ்சம் நிழல் இருக்குது, எல்லோரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது சிற்பத்துக்கு மேலே சாயக்கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் ஜெயந்த் வந்து சாஞ்சிருக்காரு. இந்த ஜடாயு பாறையில் வந்து ஒரு சூப்பர் ஐட்டம் வாங்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஃபேன். இது என்ன பண்ணணும்னா, இது ஃபோன், இது ஃபேன். இதை இப்படி சொல்லிக்கிட்டா ஃபேன் ஒர்க் ஆகும், அப்படியே காற்று வாங்கி. பயங்கர காற்று, குளிர் தாங்க முடியல. அப்படி ஜட்டாயோட இது முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஃபுட்டும் கூட ஆர்டர் பண்ணலாம் வேணா. கேரளா தாலி ஃபுட் கோர்ட் இருக்குது. வர சொல்லுங்க. ஜட்டாயு பார்க் ஒரு டூர் முடிஞ்சிருச்சு. வெந்து கருவாடு ஆயாச்சு.
இனி போய் சாப்பிடுவோம்.